கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் அந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணேன். அது வரைக்கும் கவனிக்கல. ஸோ கிரீன் ஆர்சிபியில் விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான காரணமும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக விளையாடுறாரோ இல்லையோ அவருக்கு இருக்கிற பாதிப்பு சரியாகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, உண்மையாலுமே கிரீனுடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்சிபி பண்ண ட்ரேட் அப்படின்னு சொன்னோம். ஆர்சிபி பண்ண இரண்டாவது ட்ரேட் அண்ட் பிக் ட்ரேட். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 17.5 crore வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் விராட் கோலியோட ஒரு 5 lakh அப்படிங்கிறது எச்சா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தான் கேட்டால் நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸ்லேயே வாங்கியிருக்கலாம். ஒரு 12-13 கோடியிலேயே வாங்கியிருக்கலாம். ஸோ எனிவே அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆடி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஸோ அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமை வந்துட்டு அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. ஸோ 3 மாசத்துக்கு ஒருக்கா போகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மார்ச் அந்த மாதிரி டைம்லேயே வந்துட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாரு. ஸோ இதை தொடர்ந்து இந்த ப்ராப்ளம் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. சீக்கிரம் கியூர் ஆகுமா, ஸோ என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே புலம்பி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அழுதுட்டாருன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அவருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் அவங்களுடைய அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே 16வது வார கருவாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பையனுக்கு கிட்னியில் இஸ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பிறக்கிறதே கஷ்டம். அப்படி பிறந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 வருஷம் இல்லைன்னா ஒரு 12 வருஷம் இவ்வளோதான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவன் பிறந்தாங்களே. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு நல்லா வளர்த்துனாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 12 வயசு ஆகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது இல்லை இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த கிட்னி இஸ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங்கான கிரிக்கெட் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குங்க எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் வெயில் அடையக்கூடாது, அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அந்த நீர் வச்சு போகாமல் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது கூட பரவாயில்லடா என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போல்டாக அவர் வந்துட்டு அவருடைய கெரியர் சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ கிரிக்கெட் சூஸ் பண்ணி வேற லெவல் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு எடுத்துள்ள போட்டிருக்காங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் 2வது ஸ்டேஜில் இருக்கேன். இது மொத்தமாக 5 ஸ்டேஜ். அதில் வந்துட்டு கடைசி ஸ்டேஜ் வந்துட்டு அதை வந்து டிரான்ஸ்பிளேட் தான் பண்ணணும். ஸோ மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போதைக்கு சரியாக ரத்தத்தை வந்துட்டு அதை சுத்திகரிக்க மாட்டேது என்னோட கிட்னி. நான் தினமும் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, டேப்லெட் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் என்னுடைய கெரியர் நான் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற கிரிக்கெட் தான். ஸோ ஹோப் நான் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு லைஃபை ரன் பண்ணுவேன் அப்படின்னு நம்புறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் 10 வயசுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தூரம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அப்படி பார்க்கும்போது எனக்கு ப்ராப்ளம்லாம் இப்போ கியூர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் இப்போ 2வது ஸ்டேஜில் இருக்கேன். இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 5வது ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஸோ கண்டிப்பாக மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனும் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு விளையாடுவாரா இல்லையான்னு கேட்டதை விட வந்துட்டு அவருக்கு கியூர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ விளையாடுவாரா இல்லையான்னு கேட்டால் அவர் ஃபிட்டாக இருக்காரு. அந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சகிச்சுட்டு ஒரு பக்கம் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காருங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு 3 month அண்ட் 4 month ஒருக்கா வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படி இப்போ இருந்து கால்குலேட் பண்ணோம்னா அந்த மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் வருது. அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஃபிட்டாக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அவைலபிளாக இருப்பார். இல்லைன்னா ஒரு 2லேருந்து 3 மேட்ச் மட்டும் ரெஸ்ட் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் விளையாடாட்டி கூட பரவாயில்ல, கியூர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கியூராகி ரிட்டன் வருவார் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இது அஃபீஷியல் நியூஸா இல்லை ஃபேக் நியூஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லலாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. அஃபீஷியல் நியூஸ் தாங்க, எல்லாமே அஃபீஷியலாக போடுறதா. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா விதமான சைட்டும் போட்டிருக்காங்க. தமிழ் நியூஸ் சேனல் முதல் கொண்டு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இன்டர்வியூ கூட வந்துட்டு யூடியூப்ல அவைலபிளாக இருக்க, போய் பாருங்க. ஸோ கிரீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.